விமர்சன விவாத நிகழ்ச்சியில வந்து போர் போர் எதுக்கு இந்த பில்டப் கொடுத்தோம் தெரியுமில்ல? போர் போரா போரா வைக்க போறா அப்படின்னு கேட்டுற கூடாதுல்ல. ஆக்க போறா கரெக்டா சொன்னீங்க. என்ன அப்படிங்கறத நம்ம ரிவ்யூல இப்ப பாத்துருவோம். போர் ஒரு அருமையான டைட்டில். எப்படி இருந்தது உங்களுக்கு? போர் அடிச்சுதா? ட்ரைலர் ஆக்க போறா இருந்ததா? இந்த ட்ரைலர் பார்த்து ஏமாந்துட்டேன். கரெக்டா சொன்னீங்க. ட்ரைலர் பார்த்து ஏமாந்துட்டோம். அது இல்லாம விஜய் நம்பியார் அவர் ஏற்கனவே டேவிட் நம்ம ஜீவா விக்ரம்லாம் நடிச்ச படம். அவர் ரொம்ப ராயலா படம் எடுப்பாரு. ஆனா கதை நமக்குள்ளார இறங்காது, கொஞ்சம் அந்நியமா இருக்கும். இந்த படம் கூட கிட்டத்தட்ட ராயலா தான் இருந்தது. அடித்தடி வெட்டு குத்துல கூட ஒரு ராயல்ட்டி இருந்தது. ஆனா அது வந்து நமக்கு கொஞ்சம் அந்நியமா இருந்தது. ஓவர் திங்கிங் அதாவது ஒரு காலேஜ் நம்மளாமும் காலேஜ்லாம் படிச்சிருக்கோம், ஹாஸ்டல்ல இருந்திருக்கோம், ஒரு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இப்படி எக்கச்சக்கமா இருக்குமானா இருக்காதுங்கிறது தான் நம்ம ஊர்ல. அது அவர் எடுத்த விதம், காட்டின விதம் பத்தியா அதெல்லாம் நமக்கு பார்க்கவே சகிக்கும். பசங்க காலேஜ் கிளாஸுக்கு போறானுங்களோ இல்லையோ தெரியல, யூனிவர்சிட்டியில டெய்லி அடிச்சுக்கிறானுங்க, ஒருத்தன் ஒம்பு பண்ணிக்கிறானுங்க, ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளார போடுறானுங்க, ஏதாவது ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறானுங்க. அதாவது ஹாஸ்டல்னாலே மென்ஸ் ஹாஸ்டல்னா கொஞ்சம் ஹோமோ விஷயங்களும், லேடிஸ் ஹாஸ்டல்னா கொஞ்சம் லெஸ்பியன் விஷயங்களும் இருக்கும். ஏன்னா இதை பத்தி கதைலாம் நிறைய இருக்குது. கத்திரிக்காய் காணாம போச்சு, கேரட் இல்லாம போச்சுன்ட்டு நிறைய கதை இருக்குது. இதெல்லாம் படமா எடுக்க முடியுமா? ஆனா எடுத்திருக்காரு. அதுதான் டச் பண்ணிருக்காரு. காளிதாஸுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு இந்த ஸ்கூலுக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து இவனை சின்ன வயசுல சேர்த்திருப்பாங்க. அங்க 2 பேர் தான் இருப்பானுங்களாம். மற்ற பசங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே சேர்த்துட்டாங்களாம். இந்த பையன் சீனியர், இவன் ஜூனியர். அப்ப இவனை விட சூப்பர் சீனியர் என்ன பண்றாங்க, அந்த பையனை பிடிச்சிட்டு வாடா அப்படின்றாங்க. வந்த அன்னைக்கே இவர் கூட்டு கொண்டு போய் விடுறாரு, கூட்டி கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த பையனை வச்சு செஞ்சிடறானுங்களாம். அந்த வெறியில இருக்காரு காளிதாஸ். அது எங்க எதிரொலிக்குது? இங்க மெடிக்கல் பார்மசி படிச்சுட்டு இருக்கானுங்க. என்னென்னமோ அந்த யூனிவர்சிட்டியில எல்லாமே இருக்குது பாண்டிச்சேரியில. அங்க எதிரொலிக்குது. உன்னை பழிவாங்க விட மாட்டேன்னு காளிதாஸ். ஏதோ பிரயோஜனமா நடக்குதா? அதுதாங்க. அதாவது இவ்வளவு ரிச்சா மணிரத்னம் ஷாட் மாதிரிலாம் சில இடங்கள் இருக்குது. பாவம் பொன்னியின் செல்வன்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு இந்த விஜய் நம்பியார். இந்த அக்னி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நான் கூட அதை தான் கொண்டு வந்து போடுவாருன்னு பார்த்தேங்க. கிளைமாக்ஸ் அந்த பாட்டு கிட்ட போடுவாருன்னு வேற ஒரு பாட்டை போடுறாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டை அந்த இடத்துல அடிச்சுக்கிறப்போ. அதுக்கப்புறம் அவங்க பிரபு கார்த்தி மோதுறப்போ நமக்கு திக்குணும். இதுல அர்ஜுன் தாஸும் காளிதாஸ் ஜெயராம் வரப்போ நமக்கு என்னையா பண்ணி தொலைங்க, என்னையா இல்ல விக்ரம் பிரபு கிட்டையும் கௌதம் கார்த்திகிட்டையும் கால்ஷீட் கேட்டு கிடைக்கலங்கிறதுக்காக அக்னி நட்சத்திரம் ஸ்டைல்ல இருந்து மாத்தி பண்ணுவோம் பண்ணிட்டாரான்னு தெரியல. படத்துல நினைச்சதுன்னா அவங்களுதான் கேவலம் இது. ஐயோ அப்படி சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நல்லா இருக்குங்க. அர்ஜுன் தாஸ் வாய்ஸா நல்லா இருக்காரு. நம்ம காளிதாஸ் அவரு பாய்ஸா நல்லா இருக்காரு. அந்த பீச்ல ஓடுற பைக்கை சுத்திட்டே இருக்காரு. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு சுத்திட்டே இருக்காரு. நம்மலாம் பைக் அதுலயே ஒரு கிண்டல் வேற. நம்மலாம் பைக் ஓட்டுறதுக்கே பெட்ரோல் போட முடியல, இவன் என்னடா இந்த வண்டியை தூக்கிட்டு வரான், இதுக்கு எவ்வளவு பெட்ரோல் குடிக்கும்னு கிண்டல் வேற பண்றாங்க பசங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபைட், பயங்கரமா ஒரு ஃபைட் நடக்கும். அத கடைசி வரையும் அதே ஃபைட் ரிப்பீட் போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஆனா பெட்ரூம் சீன் கொடுத்த காசுக்கு ஒருத்து தானங்க. அது நல்லா இருந்தது. அந்த பொண்ணு அது பேர் என்னது, நம்ம இவரு அது கூட அர்ஜுன் தாஸுக்கு இல்ல, காளிதாஸுக்கு மட்டும். சஞ்சனா நடராஜன் அவங்க கூட காளிதாஸுக்கு இருக்கிற அந்த சீன் நல்லா இருந்தது. ஒரு சீன்ல பார்த்தா அது டவுசர் போட்டு சுத்தி நல்லா இல்ல, ஒரு சீன்ல பார்த்தா நல்லா அப்படியே மூட ஏத்துற மாதிரி இருக்கு, ஒரு சீன்ல பார்த்தா மூட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு சீன்ல மூட் அவுட் ஆகி வெளியில வந்துடுற மாதிரி இருக்கு. அதானே சொல்றீங்க சந்தனா நடராஜன். சொல்றீங்க டிஜே பானு அது நேர்ல பார்க்க அவ்வளவு கர்லிங் ஹேரோட அவ்வளவு பிரமாதமா இருந்தது தலைவா. படத்துல அது ஏதோ சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி அந்த பொண்ணை காட்டியிருக்கிறாங்க. அது வேற ஏதோ புரட்சி பண்றது அது பண்றேன்னா அது ஏதோ குரல்னு ஒரு மண்டே உடைச்சு திருப்பி தேவையில்லாம சேர்த்து கழுத்தா அறுத்து திருப்பி போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து மண்டே உடைக்கிறானுங்க, கடைசியில கிளைமாக்ஸ்ல கழுத்தா இருக்கிறானுங்க. டிஜே பானு கழுத்தை மட்டும் தான் அறுத்தாங்களா? படம் பார்த்த ரசிகர்கள் கருத்தையும். அமிர்தா சீனிவாசன் அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணிருக்கு. அந்த பெரிய இடத்து பொண்ணா, அரசியல்வாதியோட பொண்ணா, அதான் கதை தான். அவன் பேர் கிருபாவா? கிருபையே இல்லாம பண்றான். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விஜய் நம்பியார். உண்மையா பேர்லாம் நல்லா இருக்குது. மலையாள ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணிருக்காங்க. இவரு போய் இப்ப இந்த ஓடிட்டு இருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எடுத்தா பரவாயில்ல. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் எடுக்கணும். உண்மையா நல்லா சில டெக்னிக்கலா வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா
விஷுவலா பிரமாதமா இருக்கு. கதையா எதுவும் இல்ல. அவர்கிட்ட நல்லா இருக்கும். கதை தானே முக்கியம் ஒரு மியூசிக் படத்துக்கு. எக்கச்சக்க பேரு. சஞ்சித் ஹெக்டே, ம், துருவ் விஸ்வான், ம், கௌரவ், ம், காட் கிந்தி, ம். என்னென்னமோ பேர்ல ஒரு 3 மியூசிக் டைரக்டர், எல்லாம் வீணா போனதான் மிச்சம். 2 டிஓ அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சரி. ஜெமிஷி கலீத், ம், பிரெஸ்லி, ஆஸ்கர் டிசோசா ம். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சரி. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ம், இத்தனை பேர் அர்ஜுன் தாஸோட அருமையான நடிப்பு, ம். காளிதாஸோட பொறுமையை சோதிக்கிற நடிப்பு எல்லாம் இருந்தும் சுத்தமா காலேஜ் போய் நம்மள ஏத்துக்கவே முடியல. காளிதாஸோட வேட்டி கட்டெல்லாம் மலையாளி ஸ்டைல்லயே இருக்குங்க. சரி, நம்ம ஊர்ல யாராவது அப்படி வேட்டியை மடிச்சு அவரு கட்டுவோமா? ஆளு bulk ஆள் பல்க் ஆயிட்டாரு. இல்ல 4-5 பொண்ணுங்க ஜோடியா இருந்ததுனால பல்க் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆ, இன்னொரு ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பொண்ணை வேற சைட் அடிப்பாரு. ஆமா, அது புலம்பிட்டு போவோம். ஆமா. ஃபீஸ்ட் கொண்டாடுவாங்க பாருங்க. ஏய் முடிங்கடா 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 முடிங்கடாங்கிற லெவல்ல ஃபீஸ்ட் போயிட்டே இருக்குது. எக்கச்சக்கமா அந்த ராப் பாடல்கள் எல்லாம் உள்ள ஓடுது. என்னென்னமோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர் அடிக்குது. செம்ம போர் அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.